ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, என் செல்ல குழந்தையே. இன்று இரவு முடிவதற்குள்ளாகவே இந்த வராகி அம்மா உனக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டு புரிஞ்சுக்கிட்டினா, நாளை இரவு முடிவதற்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பாராத அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்து சகல சௌபாக்கியங்களையும் நீ பெற்றுவிடுவாய் என் செல்லமே. நிறைய பேர் சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக தானே தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொண்டு கஷ்டப்படுபவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கண்ணீரோடு மன்னிப்பும் கேட்பார்கள். ஆனால் சுயநலத்தோட தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு குணம் மாறியவர்கள் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்காம கோபத்தோடு தர்க்கமும் வாக்குவாதமும் செய்பவர்களாக இருப்பார்கள். சும்மா வருஷம் போய்கிட்டே இருந்தால் மட்டும் ஒருவனுக்கு வயதாகி விடுவது கிடையாது. அவனுக்கு மரியாதையும் கொடுக்க முடியாது. எந்த மனிதர் வயது ஆகிறதோ இல்லையோ, மனசில் பக்குவத்தோட நல்ல முதிர்ச்சியோட மற்றவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அன்பும் பாசமும் கொடுத்து பேசுகிறானோ, ஆறுதல் தேவைப்படுற இடத்துல போய் அரவணைப்பு கொடுத்து அவர்களுக்கு வேண்டியதை செய்கிறானோ, அவன்தானே உண்மையில் வயதான மனிதன். அதாவது நல்ல குணமுள்ள மனிதன், மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டிய மனுஷன் நான் சொல்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ எப்போது என்னை வணங்க தொடங்கினியோ அப்போதே உனக்குள்ள பல நல்ல குணங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. நீயும் நான் சொன்ன மனிதர்களைப் போல நல்ல குணத்தை பெற்று பக்குவமடைந்து முதிர்ச்சியோடு நல்ல குணங்களோடு செயல்படக்கூடிய ஆளாக மாறணுங்கிறது தான் இந்த வராகி அம்மா என்னுடைய ஆசை. கடவுள் எல்லா கனவுகளையும் அடைத்து விட்டாரே, நான் நினச்சது இனிமேல் நடக்கவே நடக்காதா தாயேன்னு கேட்டு நீ கவலைப்படுறது எனக்கு புரியுது. வெளியே வேணா உன் வீட்டுக்கு வெளியே புயல் கூட அடிக்கலாம், ஆனால் அதுக்காக நீ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இழந்து விட மாட்டாய். உன் வாழ்க்கையில் எப்போது எப்படி என்ன செஞ்சால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், உன் வாழ்க்கை எப்படி சரியாகும், எல்லாம் மாறும்னு அனைத்தையும் அறிந்த இந்த வராகி அம்மா எல்லா சவால்களையும் தாண்டி நீ எல்லா விஷயத்திலும் ஜெயிக்குமாறு உனக்கான உதவியை நிச்சயமாக செய்வேன் என்று செல்லவே. ஜான் ஏறுனா மூலம் சறுக்குதுன்றது போல நீ எதை செய்ய போனாலும் அது நீ நினச்சதற்கு மாறாகவே நடக்குதா? எல்லா பிரச்சனைகளும் கூடி வந்து நின்று உன் வாழ்க்கையில் கும்மாளம் போடுதான். எதை செஞ்சாலும் அது ஏதாவது ஒரு பிரச்சனையில் முடியுது. கஷ்டப்பட்டு தாண்டி கடந்து வந்து அது கைக்கு சேர்ற மாதிரி இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடங்கள் நடந்து விடுகிறதே என நீ வருத்தப்படுவதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் செல்லமே. அதனால தானே வாழ்க்கையில் இப்போலாம் என்ன நடந்தாலும் பயந்து பதட்டமாகி தடுமாறி ஐயோ விதி சதி செஞ்சிடுமோ என்ன நடக்குமோன்னு யோசிக்கக்கூடிய ஆளாகவே நீ மாறிவிட்டாய். எல்லாம் எனக்கு தெரியும். வாழ்க்கையில் நடந்த சரிவுகளாலும் சரிய வைக்கக்கூடிய தோல்விகளாலும் நீ கண்ணீர் கொண்டு தோல்விகளை சந்திக்க பயப்படுவதையும் நான் அறிவேன் என் செல்லமே. தொடர்ந்து முயற்சி செய். நிச்சயமாக உன்னுடைய புத்திசாலித்தனம் காரணமாக உன் வாழ்வில் நீ ஜொலபமாய் ஜெயிப்பதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் என் செல்லமே. இனி நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். மனித வாழ்க்கைனா தவறுகள் நிகழ்வது சகஜம்தான். ஆனால் அதை புரிந்து மாற்றிக்கொண்டால் சரிவு கூட உனக்கு சாதனையாக மாறிப்போகும். உன்னுடைய வளர்ச்சிக்கு நான் எப்போதும் துணையாய் இருப்பேன் என் செல்லமே. வாழ்க்கை ஒரு எந்திரமாக உனக்கு மாறப்போகுது. அப்படிதான் இருக்குமா வராகின்னு நீ சொல்கிறது எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது, இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும் சேர்ந்து சாப்பிட்டோம், தூங்கினோம், சம்பாதிச்சோம், வேலை செஞ்சோம், ஏதோ கஷ்டப்பட்டோன்ற மாதிரி தொடர்ந்து ஒரு எந்திர வாழ்க்கையை நீ வாழ்ந்து வருவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கவலைகள் கனவுகள் எல்லாமே ஒரே மாதிரி குப்பையும் குளமுமாக உன் மனசுக்குள்ளே குமிஞ்சு கிடக்கிறதும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நினச்சி வாடி வதங்கி போகாதே என் செல்லமே. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு எதற்கு மனக்கவலை? எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கு தேவையானதை அள்ளி கொடுத்து உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை வளம் பெற்றதாக மாற்றுவதற்கு இந்த வராகி அம்மா நான் வந்து விட்டேன் அல்லவா? கள்ளங்கபடம் இல்லாத உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக காவலாய் நானே நிற்கப் போகும்போது வேறென்ன நீ எதிர்பார்க்கிறாய்? அழியாத புகழும் அழிவில்லாத செல்வமும் அன்புக்கு ஈடாக எல்லா விஷயங்களையும் நீ பெற்று எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக உன் வாழ்க்கையை வாழும்படி உனக்கான சகல செல்வங்களையும் நான் அள்ளித்தரப் போகிறேன் என் செல்லமே. உன் மனசுலையும் வாழ்க்கையிலையும் இப்போதெல்லாம் எதற்கெடுத்தாலும் யாராவது நீ முகம் சுளிக்கும்படி பேசுகிற வார்த்தைகளும் முள்ளாய் குத்திடும் பேச்சுக்களும் முரண்பட்டு போய் நிற்பதால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியாமல் உன் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டு மீளாத துயரில் மூழ்கி போவதை நான் அறிவேன். எத்தனையோ அம்புகள் உன்னை நோக்கி வந்தாலும் நீ நிதானித்து கடந்து செல்ல தயாராக என் செல்லமே.
நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே மாறுதல் இல்லாமல் கிணத்துல கல்லை போட்ட மாதிரி ஒரே மாதிரியே இருக்கே. எப்போது தான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும், என் கஷ்டங்கள் எல்லாம் போகும்னு நினச்சி நீ மனசுடைஞ்சு போகாத. உன் மனதிற்கு மாமருந்தாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். உன் மனசை ஒருநிலைப்படுத்து. பொறுமையின் பிடியை ஒருபோதும் விட்டுவிடாதே என் செல்லமே. என்னை தொடர்ந்து வழிபட்டு கொண்டே உனக்கு பிடிச்ச வேலைகளையெல்லாம் நிச்சயமும் நித்தமும் செய்து கொண்டே இருக்கலாம். நடக்க வேண்டியதெல்லாம் நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன். சில பேர் ஆசைக்காகவும், சில பேர் தேவைக்காகவும், சில பேர் தன்னுடைய வாழ்க்கை வசதியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் அடுத்தவரை எதிர்பார்த்து இருப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் நீ யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்க வேண்டாம். நீ நினைக்கும் காரியத்திலெல்லாம் எந்த தங்குதடையும் வராமல் எல்லாவற்றையும் நல்லபடியாய் சுலபமாய் நீ நினைத்தது போலவே நான் முடிச்சு கொடுக்குறேன். எதிர்நீச்சல் போட்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் முன் வாழ்க்கையில் உன்னுடைய கோரிக்கையும் பிரார்த்தனைகளும் இப்போது நிறைவேறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. இனிமே நீ கவலை கொள்ள வேண்டாவேன் செல்லமே. கரை புரண்ட வெள்ளம் போல கனவுகளும் ஆசைகளும் 1000 இருந்தாலும் துன்பம் உன் வாழ்க்கையில் உன்னை பாடாப்படுத்துறதும் வாட்டி வதைக்கிறதும் ஆட்டி படைக்கிறதும் எனக்கு தெரியும். என்ன செய்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி சில பிரச்சனைகள் இருக்கதானே செய்கிறது. நீ கவலைப்படாமல் நிதானமாக இரு. உனக்கு நடக்க வேண்டியதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் வந்த பிறகு இனிமே நீ கவலைப்படவே கூடாது என் செல்லமே. நீ விரும்பி போனால் வாழ்க்கை உன்னை விட்டு விலகி போகும். வாழ்க்கையே வேணாம்னு நீ விலகி போனினா நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தானாக உன் பின்னால் உன்னை தேடி விரும்பி வரும். இதுதானே வாழ்க்கையின் யதார்த்தம். ஆனால் இது புரியாமல் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பெருசாக நினச்சி துன்பத்தினால் நொந்து போய் நூலாக நீ இருப்பதை பார்க்கும்போது எனக்கே கண்கலங்கி போகிறேன். விலகி போனாலும் உன்னை விரும்பி வரக்கூடிய ஆளாக எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்கிறேன். பொறுமையோடு இரு. நான் சொல்கிறது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் கசப்பாகவும் இருக்கலாம். ஆனால் நீ பொறுமையோடு இருந்தால் அதன் பலனாக கிடைக்கப் போகும் பலன் என்பது மிகவும் இனிமையானதாக இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் என்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் என நீ கேட்பது எனக்கு புரிகிறது என் செல்லமே. வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனால் நீ பொறுமையோடு இருந்தால் அது நிச்சயமாக உனக்கான வெகுமதியை தந்தே தீரும். கடல்லையோ நதியிலையோ மீன்கள் நீந்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போதோ அல்லது அதனுடைய இறகுகள் உடையும் போதோ அது இந்த நதி என்ன செய்யும் தெரியுமா? நீந்த முடியாத மீன்களை தானாகவே ஒதுக்கி விட்டு போய்கிட்டே இருக்கும். அதுபோல உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத மனிதர்களையும் உன்னை பற்றி விமர்சனம் செய்யும் மனிதர்களையும் உழைக்காத மனிதர்களையும் நீயும் ஒதுக்கி வச்சுட்டு உன் வெற்றியை தேடி போய்கிட்டே இரு. நடப்பதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா? எது நடக்கும்னு உனக்கு தெரியுதோ அதை ஏற்றுக்கொண்டு அதை மனதில் நன்றாக நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு. அடுத்தவங்க சொல்படி வாழ்க்கையை வாழணும்னு நினச்சின்னா உன் சொந்த வாழ்க்கையே உன்னை பார்த்து கேலி செஞ்சு சிரிக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அதன்படி உன் வாழ்க்கையை உன் மனதார வாழ பழகு. நல்லதே உனக்கு நடக்க நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.